best Simbu sir to say a few words to that. வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் ஒன்றா பார்க்குறதுக்கு தனித்தனியாக பார்த்துருக்கோம். எனக்கு தெரியுதவங்க எல்லாருக்கும் பசிக்குதுன்னு சொல்லி நான் ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதா இல்லை. நாளைக்கு ரிலீஸ் படம். ஸோ ஆக்சுவலாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இந்த படம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப உழைப்பு போட்டிருக்காங்க. கமல் சார் வந்து ஆக்ஷனாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பின்னி படம் எடுத்திருக்காரு. எல்லாருமே அவங்க ஒர்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீம் சார்பாக எல்லாரும் வந்து படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. Thank you, sir. As soon as the event is done, please to have passion go. And up next, without any further delay, I've been very Nagan Avritha. So please do it. அனைவருக்கும் வணக்கம். இந்த எங்கள் பயணத்தில் ஆரம்பம் முதல் எங்களை தாங்கி பிடித்து இந்த மேடை வரை கொண்டு சேர்த்ததை பெரும் பங்கு உங்களுக்கும் உள்ளது. அது மறக்க முடியாத உண்மை. நீங்கள் எப்போ வேணா இது எப்படி இருக்கிறது தெரியலன்னு ஒரு அங்கதான் இப்போ நீங்கள் யாருமே பேசலைங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. வழக்கமாக அப்படி பார்ப்போம் வரட்டும் அப்படின்றது. அதுக்கு முன்னாடி நீங்களே அதை உங்கள் எதிர்பார்ப்பை உங்கள் கண்களின் மூலம் காட்டுகிறீர்கள். எனக்கு என்னுடைய யூனிட்டை பார்க்கும்போது முகதாட்சியம் கருதி நல்லா இல்லைங்கிறத நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா இருக்குங்கிறத ஒரு கை தேட்டர் ரசிகர் மாதிரி கை தட்டி விசில் இல்லாமல் அடிக்க முடியும். அதனால இப்போ நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் அழுத்தி தான் வாசிப்பாங்க. ஆனால் நான் அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவங்க எல்லாருமே சீசன் பீப்புள்ஸ். இதில் இங்கே வந்து கற்றுக்கலான்னு வந்தோம் சார் இருக்கிறவங்க யாருமே இதை கற்றுக்கிட்டு வரணும் தான். டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், அவங்க கூட வேலை செய்யும்போது அவங்கள் முகத்தில் பார்க்குற சந்தோஷத்தை அது அப்படியே ஒரு பெருந்தொற்று, அது யூனிட்டுக்கே தொற்றிக்கிச்சிருது. அதை உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பது தான் எங்கள் ஆசை. எங்களுக்கு வந்து வேற பெரிய பெருமைகள் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம் பேசுறதை விட ஒரு க்ளோஸ்அப், அது சிம்பு சார் தான் இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன பையன் தான் இருக்கட்டும், அது எடுக்கிறதுக்கு ஒரு 50 பேர் வேலை செய்வாங்க. திரைப்பூரா ஒரு முகத்தான் அது அப்படி. அதுக்கே அப்படின்னா இதில் நீங்கள் பாருங்கள், காரை பரட்டி போட்டு தமிழ் சினிமாவையும் புரட்டி போடணுங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதை செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லா நேரமும் தூக்க முடியாது, யாராவது உதவிக்கு வேணும். புரட்டி போடுறதுங்க பெரிய விஷயம். கொஞ்சமாவது அதை நகர்த்தலாம், நாங்கள் விருப்பம் திசை நோக்கி அப்படின்றதுல இதில் எங்களுக்கு கிடைச்ச படை வீரர்கள் நிறைந்த படை. அதுவும் பிஹைண்ட் த சீன்ஸில் நீங்கள் பார்த்தது வந்து ஒரு கிளிப்ஸ் தான். ட்ரெயினில் வேகமாக போகும்போது சீனரி தெரிகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். நாங்கள் கிட்ட ஜங்ஷனில் நின்று எல்லாரையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு வந்தவங்க எத்தனை பேர் உழைத்திருக்கிறார்கள். நீ இன்டர்நேஷ்னல் தரத்தில் இருக்கும் எங்கள் டெக்னீஷியன்ஸ் நிஜமாகவே வெளிநாட்டிலிருந்து வந்து வேலை செஞ்சவங்க, இங்கிருந்து வேலை செஞ்சவங்க வெளிநாட்டுக்கு அவங்க பாராட்டுற அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. உதாரணம், மணிரத்னம் சார் பற்றி சொல்ல வேண்டாம். மணிரத்னம் ஃபிலிம் அப்படின்னு போட்டுக்கொள்வதற்கான எல்லா தகுதியும் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பெற்றுட்டார். இது இட்ஸ் மணிரத்னம் சொல்லும். இவர்களைப் போலவே எனக்கு அவர் படத்தில் நடிப்பது நாசருக்கு நாயகன் போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தத்தியம். ஏன்னா நான் பார்த்த அந்த இளைஞர் மணி இன்னைக்கு ஞானியாக, சினிமா ஞானியாக எனக்கு பட்டம் கொடுத்துருக்கிறாங்க. அந்த மாதிரி ஸோ அவன் கூட வேலை செய்கிறது எனக்கு குதூகலமாக இருந்தது என்பது தான் ஃபர்ஸ்ட் டைம். அது எல்லாருக்கும் தெரியும், படம் பார்க்கும்போது தெரியும். அந்த எங்கள் செட்டில் இருந்து எங்களை பார்த்தவங்களுக்கும் அது புரியும். இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ், எடிட்டர், ஒரு ட்ரெய்லர்லேயே தூக்கிட்டாங்க மணியோ அப்புறம் சேர்ந்து மாற்றி அது ஒரு சூப்பர் ஹிட் பற்றி அதை அதெல்லாம் நல்ல சிறந்த டெக்னீஷியன்கள், பதட்டம் இல்லாமல் எந்த பெரிய இடையூறுகளையும் தாண்டும் அந்த லாபகம் அவர்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி ரவி கே சந்திரன்
வேற அமெரிக்காவில் படம் எடுத்துருக்க வேண்டியது, அது 20 வருஷம் முன்னாடியே எடுத்திருக்க வேண்டியது மருதநாயகம். அவருடைய சினிமாட்டோகிராஃபர் வந்து அவருடன் முழுவதுமாக மொழி படத்தை முடித்தேன் என்ற பெருமை அது பாதியில் விட்டோங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப உண்டு. ஆனால் அதில் இந்த படத்தின் மூலம் அதில் இருந்ததை விட இன்னும் சிறந்த சினிமாட்டோகிராஃபராக அவர் திரண்டு வந்திருக்கிறார் எனக்கு அது தெரியும். படத்தில் பார்த்தா பேசுவாங்க. அதை நான் சினிமா விமர்சகர்களுக்கு இடம் விட்டு விடுக்கிறேன். அவருக்கு நல்ல பேர் கிடைக்கணும். நானும் சினிமா விமர்சகன் தான், நானும் சினிமா ரசிகன் தான். நான் சுவைத்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வியாபாரம் வெற்றி பெறணும், அதெல்லாம் ஓகே. என் சினிமாவும் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஆராய்ச்சி காலத்தில் இருந்து நாங்கள் அதான் ஒரே மாதிரி எண்ணமுடையவர்களுடன் பேசிக்கிட்டோம். நாங்கள் செட்டில் இருக்கும்போது மணி சார் ஆகட்டும், நடுவில் போய் பேச டைம் இருக்காது. அதான் டெக்னீஷியன்ஸுக்கு மேலேயும் கீழே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி சித்தர் மாதிரி அலைஞ்சிருக்கோம். அதுக்கு நடுவில் நாங்கள் பேசுறது கூட அரட்டையாக இருக்காது. லஞ்சில் உட்காந்து பேசுறது கூட சினிமா பற்றியாக இருக்கும். வேற ஒருத்தர் எடுத்த நல்ல சினிமா பற்றியாக இருக்கும். இப்படி ஒரு அற்புதமான சூழலை நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழல் வாய்மையதே எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காது. ஆனால் அது எனக்கு கிடைத்தது, ராஜ்கமலுக்கு கிடைத்தது. ராஜ்கமலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டர்நேஷ்னல் அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தத்தை கொண்டிருத்ததும் எங்கள் டெக்னீஷியன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். இதில் உள்ள கலைஞர்கள் சின்ன சின்ன பாத்திரம் பண்ணவங்க. ஒரு சின்ன பையெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு 50 படம் பண்ணியிருப்பார் அந்த பையங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அது நிஜமாகவே 100-200 படம் பண்ணவங்கெல்லாம் சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த சந்தோஷத்துக்காக அனிசாரோட ஒர்க் பண்ணுங்கிற சந்தோஷத்துக்கு பாதி பேர் சம்பளம் 2ஆம் பட்சம் தான் அவங்களுக்கு. இது எங்களுக்கு தெரிந்த உண்மைங்க அவன் சொல்கிறேன். நாம் பொய்யாபுரி மாதிரி ஆக்கத்தை தான் நான் கண்டெடுத்த அவர் அவர் இது ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்த போது நான் கண்டெடுத்த இவர் அப்படின்னு வாக்கு கூப்பிட்டது. அவர் இன்னைக்கு அவர் எங்கள் கூடயே பயணம் உட்காந்து சீட்டு கிடைச்சாச்சு உட்காந்து அது ரொம்ப கஷ்டம். அந்த நிலையிலிருந்து வந்த அவருக்கு தான் தெரியும். இங்கே ஜோஜோ இல்லை, இப்போ இந்த முஸ்வக்ஸ் இல்லாமல் எல்லாருமே என் நண்பர்கள் தான். அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா எனக்கு ஒரு தப்பில்லை. நீங்கள் படம் பார்த்துட்டு இவங்க பேசுகிறேன். என்ன இப்போ பேசும்போது அவர்கள் பேரை மட்டுமே குறிப்பிட வரும். அவர்கள் திறமையும் பற்றி பேசுவதற்கு இன்னொரு விழா நடக்கத்தான் போகிறது என்று சொல்லுவோம். அந்த விழாவில் உங்களிடம் பேசுகிறேன். மற்றபடி எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும். நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன். நன்றி, வணக்கம்.